ஓகே, ஆரம்பிச்சிருவோமா? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஐயா, ஹலோ. சொல்லுங்க சார். கிளாஸ் தொடங்கிடலாமா? யாராவது ஒருத்தர் பக்தி பாடல் பாட தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாது சார். வேற யாருக்காவது தெரியுமா? சரி. ஓம் நமச்சிவாய. குருவாக குருவே துணை, இறைவருடன் குருவருடன் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் அனைவருக்கும் அனைத்து புகழும் செல்வமும் செல்வாக்கும் கல்வியும் பெற்று வாழ ஐயாவின் பாதத்தை பணிகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சரி சரி, இப்ப கவனிப்போம். ஒரு ஜாதகம் ஜாதகத்தை எடுத்தோன்னு நம்ம முதல் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த லக்னம் எந்த ராசியில் இருந்திருக்கோ அந்த ராசியினுடைய காரகத்துவத்தை அவர் அறிவிப்பார். அந்த ராசியினுடைய அதிபதி யாரோ அதனுடைய காரகத்துவத்தை அனுபவிப்பார். அதுக்கடுத்து அந்த ராசி எந்த கிரகம் எந்த கிரகம் உச்சம் பெறுகிறது, எந்த கிரகம் நீசம் பெறுகிறதோ அதனுடைய காரகத்துவத்தை அனுபவித்தார். அடுத்து இதில் உள்ள நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம் இருக்கு, அந்த காரகத்துவத்தையும் இவர் அனுபவிப்பார். அதன் வழியே அவருடைய சிந்தனை செல்லும். 1ஆம் பாவம் என்பது சிந்தனை, 1ஆம் பாவம் என்பது குணம், 1ஆம் பாவம் என்பது அனைத்து பாவங்களையும் உள்ளடக்கியது. அப்ப கடகலக்கத்தில் பிறந்தவர்கள் இங்கேயே சனி உச்சம், சனியுடைய நட்சத்திரம் இருக்கு. சனி நட்சத்திரம் இருந்தா அந்த சனியினுடைய தாக்கமும், குருவோட நட்சத்திரம் இருந்தா குருவோட தாக்கமும், புதனோட நட்சத்திரம் இருந்தா புதனோட தாக்கத்தையும் அடைவார்கள். சரியா? ஐயா குருநாதையா, சொல்லுங்க சார். இப்ப இந்த குரு உச்சம் அடைகிறாரு. குரு உச்சம் அடைகிறார். குரு உச்சம் அடைகிறதுனால குருவின் காரகத்துவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வளர்ச்சியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் இல்லையா? பொருளாதார சிறப்பா இருக்கும், குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரியப்பா வகையினர் சிறப்பா இருக்கும், சிறப்பா இருப்பாங்க, சிறப்பாக இருக்கும், தன சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இல்லையா நீச்சமாயிரா? செவ்வாய் நீச்சமா இருக்காரு. அப்ப சகோதரனாலையோ இடத்தினாலையோ ரத்த சம்பந்தத்தினால பிரச்சனை இருக்கும் இல்லையா? தைரியம் வீரியம் குறைவா இருக்கும். இப்ப பலன் சொல்லும்போது யார் உச்சம் அடைகிறார், யார் நீச்சம் அடைகிறார்? சரி, இந்த ராசியில் குறைவா இருக்கும். அதே ஒரு காலபுருஷனுக்கு 4 எப்படி இருப்பாரு? வண்டி வாகனங்கள் வீடு சொத்து சோழங்களை எல்லாம் அனுபவிக்க நினைப்பாரா இல்லையா? சரி, அடுத்து இந்த நட்சத்திரத்துல குருவோட நட்சத்திரத்துல இருந்தா என்ன ஆகும், சனியோட நட்சத்திரத்துல என்ன இருக்கும், புதனோட நட்சத்திரத்துல இருந்தா என்ன செய்வாரு? இப்ப குருவோட நட்சத்திரத்துல இருந்தா குரு எத்தனை வீட்டுக்கு வருவாரு? 6, 9 கூடவரா? அப்ப பாக்கியத்தையும் கொடுப்பாரு, சில பிரச்சனையும் அனுபவிப்பாரு இல்லையா? கடன் நோய் பிரச்சனை கொடுப்பாரு, பாக்கியத்தையும் கொடுப்பாரு, ரெண்டு சேர்த்து. அப்ப பலன் எப்படி சொல்றோம் பாருங்க. அப்ப சனியோட நட்சத்திரத்துல இருந்து என்ன 7, 8 மனைவினால பிரச்சனை அனுபவிப்பாரா? மனைவினால பிரச்சனை, மனைவினால துன்பங்கள் வருமா? சரி, புதனோட நட்சத்திரத்துல 3க்கும் 12 புரியுதா? இளைய சகோதரனால விரைய ஏற்படுமா? முயற்சி தோல்வியாகுமா? முயற்சி தோல்வியாகும். பயணங்கள் தடை ஏற்படுமா? இப்ப எத்தனை பலன் சொல்லியிருக்கான்? சரியா? அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கு இத்தனை பலன் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் சார், சொல்லலாம்.
சரி, இப்ப தர்ம கர்மாதி யோகம் சொன்னேன்ல, தர்ம கர்மாதிபதி யோகம் அது 12 பாவத்துக்கு பார்க்கணும். சாமி, இந்த 12 பாவத்துக்கு தர்ம கர்மாதி யோகத்தை பார்க்கணும். இப்ப 2ஆம் பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னு சொல்லுங்க யாராவது. ரெண்டாம் பாவம். இந்த 2ஆம் பாவத்துக்கு தர்ம கர்மாதி யோகம் யோகாதிபதிகள் யாரு? இந்த பாவத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு சுக்கிரனும் புதனும் வரும். சுக்கிரனும் செவ்வாயும் சுக்கிரனும் வருவாங்க. அப்ப செவ்வாய் சார் 9 செவ்வாயும் 10 சுக்கிரனும். சரி, இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தாலோ பார்த்து இருந்தாலோ நட்சத்திரத்துல மாறி வீட்டை பரிவர்த்தனையோ தார பரிவர்த்தனையோ ராசி பரிவர்த்தனை இருந்தா இந்த வீடு என்ன ஆகும்? வருமானம் எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். படிப்பு எதையும் நல்ல கண்ணு இருக்கு, கண்ணு பேச்சு இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஐயா நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஐயா நான் சொல்றது புரியுதா? அப்ப 2ஆம் பாவத்துக்கு பார்த்து சொல்லணுமாப்பா. இந்த 2ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு சொல்லுங்கப்பா. 3ஆம் பாவத்துக்கு யாரு தர்ம கர்மாதி யோகம்? சுக்கிரன் புதன். சுக்கிரன் புதன் சேர்ந்து இருந்தா 3ஆம் பாவம் என்ன? 3ஆம் பாவ காலத்தை சிறப்படையுமா இல்லையா? என்னென்ன சிறப்படையும்? ஆனா அது லக்னத்துக்கு 12ஆம் இடம் விரயமாகும்ல சார். கல்வி சிறப்படையும். கல்வி சிறப்படையும். 3ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் மட்டும்தான் சிறப்படையும். பயணம் சிறப்படையும். வெரி குட். முயற்சிகள் நல்லா இருக்கும். முயற்சி நல்லா இருக்கும். சிறு பயணங்கள் நல்லா நடக்கும். சிறு பயணம் நடக்கும். சிற்றின்பங்களை அனுபவிக்க முடியும். அக்கம் பக்கத்தார நல்ல நட்பு கிடைக்கும். அண்டை அயலர்களுடைய உறவு நல்லா இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் நல்லா இருக்கும். முயற்சி தைரியம் வீரியம் எல்லாமே சிறப்பா இருக்கும். புரியுதா இல்லையா? சரி, இப்ப 4ஆம் பாவத்துக்கு 9 யாரு? புதன் சந்திரன். அப்ப புதன் சந்திரன் சேர்ந்தா எப்படி இருப்பாங்க 4ஆம் பாவம்? கல்வி நன்றாக இருக்கும். வீடு வாகனம் தேக சுகம் நல்லா இருக்கும். கல்வி உயர்கல்வி நல்லா இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும். உயர்கல்வி 3ஆம் பாவம். படிப்பு நல்லா இருக்கும். வண்டி தேக சுகம் நல்லா இருக்கும். தேக சுகம் நல்லா இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் நல்லா இருக்கும். வீடு வண்டி வாகனம் நல்லா இருக்கும். நாலாம் இடம் வியாபாரம் கூட நல்லா இருக்கும். சரி, தாய் நல்லா இருப்பாங்களா இல்லையா? தாய் நல்லா இருப்பாங்க. தாய் சுகம் கிடைக்கும். சரி, அடுத்து 5ஆம் பாவத்துக்கு 9 சந்திரனும் சூரியனும் 5ஆம் பாவம். கலைகள் சிறந்து விளங்கும். புத்திர மகிழ்ச்சி ஏற்படும். புத்திர மகிழ்ச்சிக்கு பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ சிறப்படையும். குலதெய்வ அருள் கிடைக்கும். 5ஆம் பாவத்துக்கு 9 கூட சேர்ந்தா குலதெய்வ கோயில் பிறந்த பிறகு புனரமைப்பு செய்து
கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 4ஆம் பாவத்துக்கு 9 வச்சு சேர்ந்திருந்தா இவன் வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கும், அது கோயில் இருக்கும், அவர் சொத்து அவங்களுக்கு தோட்டமா இருந்தா தோட்டத்துல கோயில் இருக்கும், சமாதி இருக்கும். சொல்லுங்க. அஞ்சாம் பாவத்தினுடைய காரகத்துவம் அறிவு. அறிவு ஆழ்மனம் நல்லா இருக்கும். ஆழ்மனம் நல்லா இருக்கும், ஞானம் நல்லா இருக்கும், விளையாட்டு நல்லா இருக்கும், கலைகள் நல்லா இருக்கும், ஜோசியம் நல்லா இருக்கும். அப்ப ஒருத்தருக்கு ஜோசியம் வருமா வராமா 9 10 5ஆம் பாவத்துக்கு 9 10 இருக்கான்னு பாக்கலாமா இல்லையா? குழந்தை நல்லா இருக்கும். ஒருத்தர் ஜோசியம் பார்க்கணும் சொல்றா, டக்குன்னு என்ன செய்யணும்? 9 10 போயிடலாமா? சரி, 6ஆம் பாவத்துக்கு 9 10 என்னன்னு பாருங்க. சூரியன் புதன். சூரியன் புதன் சேர்க்கை ஒண்ணு சேர்ந்திருந்தாங்கன்னா 6ஆம் பாவம் என்ன செய்யும்? வேலை கிடைக்கும். 6ஆம் பாவம் நோய் நொடி கடன் வளரும். வேலை வளராது, நோய் வளராது, நொடி வளராது, வம்பு வராது. அப்ப எப்படி இருக்கும்? வெற்றி, அனைத்திலும் வெற்றி பெறுவான். வெற்றி கிடைக்கும். அனைத்திலும் வெற்றி அடைவான். நல்ல வேலை கிடைக்கும், நல்லா அனுபவிக்கலாம், நல்ல உணவு சாப்பிடுவான், நல்ல ட்ரெஸ் போடுவான். அப்புறம் சரி, 7ஆம் பாவத்துக்கு 9 கூடியிருந்தால் 7ஆம் பாவத்துக்கு 9 கூடியிருந்தால் புதன் சுக்கிரன் கூடியிருந்தால் சொல்லுங்க. புதன் சுக்கிரன் நன்றாக என்ன இருக்கும்? ஜாதக பலன் சொல்லணும் இல்லையா? திருமணம் வாழ்க்கை என்ன இருக்கும்? பொம்பளை பிள்ளை கேட்குது, 9 10 7ஆம் பாவத்துக்கு 9 10 கூடி இருக்கு, அவங்க மன வாழ்க்கை எப்படி இருக்கா? மன வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். வெரி குட், சிறப்பாக இருக்கும். சிறப்பா இருக்கும். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வாழ்வாருன்னு சொல்லணும். கூட்டு வியாபாரம் செய்தா நல்லா சிறக்கும். வெரி குட், கூட்டு வியாபாரம் நல்லா இருக்கும். சுய தொழில் செஞ்சா ஜெயிக்கலாம், சுய தொழில் செஞ்சா ஜெயிக்கலாம். சரி, 8ஆம் பாவத்துக்கு 9 10 சேர்ந்திருந்தா ஆயுள் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, ஆயுள் தீர்க்கமா இருக்கும். எதிர்பாராம நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அடுத்தவங்களுடைய பணம் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நல்லா நடக்குமா இல்லையா? 8ஆம் பாவத்துக்கு 9 கூடியிருந்தா இந்த பிறவியில் அவர் இறந்த பிறகும் அவர் பேர் சொல்லுவார். பேர் வாங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செத்த பிறகு வாழ்றான்னா என்ன இருக்கணும்? 8ஆம் பாவத்துக்கு 9 கூடி இருக்கணும். எப்படி பாருங்க. சார் 8ஆம் பாவத்துக்கு 9 10 கூடி இருந்தா அந்த மாதிரியா சார்? ஆமா, இருந்தாலும் சரி. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலயே அந்த இது இருந்தாலும் அதேதான். அதேதான் எனக்கெல்லாம் இருக்கு சார். உங்களுக்கு இருக்குன்னா நீங்க செத்த பிறகு பேர் போர் கிடைக்கும், பிள்ளைய வாங்குவாங்க, ஊர் வளரணும், பேர் வேணும்.
மகானாகிறவர்களுக்கெல்லாம் அது இருக்கும். என்ன சார்? மகானா போறவர்களுக்கெல்லாம் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க. புதன், சரி, அடுத்து 9ஆம் பாவத்துக்கு 9 கூடியிருந்தா 9ஆம் இடத்துக்கு 9, 10. தகப்பனார் ஏற்ற பெருக்கம், வாழ்வில் உயர்வு உண்டு. தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. தெய்வ தொண்டுகள் செய்வாரா இல்லையா? தெய்வ தொண்டு, தாப்பனார் நல்லா இருப்பாரு. செய்யறது, தர்ம காரியங்கள்லாம் நல்லா செய்வாங்க. உயர்கல்வி இருக்கும். உயர்கள் இருக்கும். ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க. போன கோயில நல்லா செய்வார். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. பதவி உயர்வு இருக்கும். பதவி அதாவது 10ஆம் பாவத்துக்கு 9 இருந்தா நீங்க பதவின்னு சொல்லணும். 9ஆம் பாவத்தின் காரகத்துவம் சிறப்படையும். ஆன்மீக வழியில அதிகமா இருப்பாங்க. தூரதேச பயணம் போகலாம், ஆன்மீக பயணம் போவாங்க. இஷ்ட தெய்வங்களை கும்பிடுவாங்க, உபாசனை தெய்வங்கள்லாம் கும்பிடுவாங்க. அப்பாவே பேரும்புகளை வாழ்வாரா இல்லையா? ஆமா சார். குரு வந்து பேரும்போது குரு கிடைப்பார்ல. சரி, 10ஆம் பாவத்துக்கு 9, 10. 10ஆம் பாவத்துக்கு 9, 10. 10ஆம் பாவத்துக்கு 9, 10. தொழில்ல வந்து பேரும் புகழும் எடுப்பாங்க. தொழில் அவர் தான் நடிக்காரு. பதவி எல்லாம் இருக்கும். பட்ட பதவியெல்லாம் இருக்கும். சரி, 11ஆம் பாவத்துக்கு 9, 10. நினைச்சதெல்லாம் நடக்குமா? அபிலாஷைகள் சிறப்பாக இருக்கும், பூர்த்தி ஆகும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பாரு. மூத்த சகோதரனா இருக்கும். லாபம் நல்லா கிடைக்கும். எந்த தொழில் பண்ணாலும் லாபம் நல்லா இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உயர்வான பதவி, அதாவது ஒரு கட்சியிலேயோ உறுப்பினர் அதுவெல்லாம் கிடைக்குமா இல்லையா? சங்கங்கள், நம்ம அபிலாஷைகள் நல்லா பூர்த்தி ஆகும். இதை பாருங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் இதை நடக்கும் சொல்லாமா இல்லையா? சார் நீங்க இதுல சொல்றது 10, 11, 8 எல்லாமே இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா சார்? இப்ப இல்ல 10ஆம் பாவத்துக்கு 9, 10, 11ஆம் பாவத்துக்கு 9, 10 அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கு. சொல்லிட்டே வரேன், அப்புறம் பார்ப்போம் என்னன்னு. அடுத்து பாருங்க, 12ஆம் பாவத்துக்கு 9, 10. வெளியூர் பயணங்கள் சிறக்கும். நோய் நொடிகள் சீக்கிரமாக குணமாகும். ஐயா, முதல் நல்ல பாயிண்ட் என்ன? 12ஆம் பாவங்கிறது என்னது? அயன சயன போகங்கள் எல்லாம் நல்லா இருக்குமா இல்லையா? திருப்தியான மனுஷனா இருப்பானா இல்லையா? நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்குவா, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருப்பானா இல்லையா? கட்டில படுத்து தூங்கணும், அப்படியே குறைச்சு விட்டுருக்காங்கல்ல, நல்லா சந்தோஷமா இருப்பான். சரியா? ஐயா,